புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பாஜக 10 இடங்களில் போட்டியிடுகிறது. இந்நிலையில் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜு. புதுச்சேரியில் பாஜக 10 இடங்களில் போட்டியிடுகிறது. எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதும் நேற்று வெளியாகியிருந்தது. இந்நிலையில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. யார் யார் எந்தெந்த தொகுதியில போட்டியிடுறாங்க ராஜு? அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரே கட்டமாக அந்த தேர்தலானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பாஜக ஏற்கனவே கூட்டணி இருக்கின்றார்கள். அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நேற்று இறுதி செய்யப்பட்டு அந்த 10 தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது என்று அந்த முடிவானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 9 தொகுதிகளுக்கான அந்த பாஜகவினுடைய வேட்பாளர்களை கட்சி தலைமை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இதோட முக்கிய வேட்பாளராக நமசிவாயம் மண்ணடிப்பேட்டையில் வந்துட்டு போட்டியிடுகிறார். அதே போல ஜான்குமார் முதலியார்பேட்டையில் போட்டியிடுகிறார். அதே போல தேனி பந்தன் ஒசூடு என்ற அந்த தொகுதியில் வந்து போட்டியிடுகிறார். இது போன்ற 9 தொகுதிகளுக்கான பாஜக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த 9 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அது இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வந்துட்டு தொடர்ந்து சில காலதாமதமாக தான் முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நமசிவாயம் அதே போல மற்ற மூத்த வேட்பாளர்கள் வந்துட்டு தொடர்ந்து யார் யார் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு கட்ட ஆலோசனையானது நடைபெற்றிருந்தது. அதே போல எந்தெந்த தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் போன்ற விஷயங்கள் தொடர்பாகவும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சி தொடர்பான அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வந்துட்டு இறுதி செய்வதில் சற்று காலதாமதம் ஆகியிருந்தாலும் தற்போது அது முழுமையாக நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் வேட்பாளர்களை வந்துட்டு தேர்வு செய்யும் பணியில் வந்துட்டு பாஜக ஈடுபட்டிருந்தது. அந்த வகையில் தற்போது 9 தொகுதிகளுக்கான இந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கின்றது பாஜக. இதே போல தமிழ்நாடு உள்ளிட்ட மற்ற தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான வேட்பாளர்களை வந்துட்டு இறுதி செய்து அதை வெளியிடப்பட்டு வரக்கூடிய நிலையில் தான் தற்போது புதுச்சேரிக்கான 9 வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. ராஜு, கிட்டத்தட்ட 10 தொகுதிகளில் 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கிறது. இதில் ஏற்கனவே போட்டியிட்டவர்களும் இருக்கிறார்கள். புதுமுகங்கள் யாராவது வேட்பாளர்களாக இருக்கிறார்கள்? அவருடைய பின்னணி என்ன ராஜு? அதாவது இந்த தொகுதிகளை பார்த்தோம் என்றால் மணலிப்பேட், ஒசூடு, கலப்பேட், ராஜ்பவன், முதலியார்பேட், மணவெளி, திருவநல்லூர் போன்ற 9 தொகுதிகள் உள்ளிட்ட 9 தொகுதிகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. மொத்தம் 10 தொகுதிகளில் 9 தொகுதிகள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதில் அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்துட்டு தேர்வு செய்வதல்ல கட்சி தொடர்ந்து அந்த பல்வேறு கட்ட ஆலோசனைகள் வந்துட்டு நடத்தியிருந்தார்கள். இதில் புது முகங்களை வந்துட்டு அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து அளிக்கப்படுமா என்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் வந்துட்டு இருந்த நிலையில இந்த பல்வேறு அந்த ஆலோசனை கட்டத்திற்கு பிறகுதான் தற்போது இந்த வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு தற்போது அதிகாரப்பூர்வமாகவே பாஜக தலைமை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். தொகுதிகள் வந்துட்டு கம்மியாக இருந்தாலும் வெற்றியை இலக்காக கொண்டுதான் தற்போது வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக கட்சி தலைமை வந்துட்டு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த தேர்தலில் கட்டாயம் பாஜக கூட்டணி வந்துட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தற்போது தேர்தலினுடைய அந்த பணிகளை வந்துட்டு பாஜக தலைமை மேற்கொண்டு வருகிறது. 10 தொகுதிகளில் 9 தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி என்ன? எப்போது அதற்கு வேட்பாளர் அறிவிக்கப்படுவார்? அதாவது மிக விரைவில் அந்த தொகுதிக்கான அந்த வேட்பாளரானது அறிவிக்கப்பட இருக்கிறது. தற்போது அந்த மற்ற தேர்தல் பணிகள் மற்ற தேர்தல்கள் நடைபெறக்கூடிய மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் வந்துட்டு டெல்லியில் கட்சி தலைமை வந்துட்டு தொடர்ந்து நடத்தி வருகிறது. குறிப்பாக அடுத்த கட்டமாக தமிழ்நாடு தொடர்பான அந்த பேச்சுவார்த்தைகள் வந்துட்டு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில மீதம் ஒரே ஒரு தொகுதிகள் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இது விரைவாக இறுதி செய்யப்பட்டு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் அதற்கான அந்த தொகுதியில் வேட்பாளர் யார் நிறுத்தப்படுவார் போன்ற பல்வேறு கேள்விகள் வந்து இருக்கிறது. குறிப்பாக வெற்றி வேட்பாளராக இருக்க வேண்டும். வெற்றியை இலக்காக வைத்தே இந்த வேட்பாளர் வந்து தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுவார் என்ற கட்சி தலைமையானது தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகா, விரைவில் அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும். விவரங்களை வழங்கமைக்க நன்றி ராஜு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தம் இருக்கும் 10 தொகுதிகளில் 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கிறது.